விஜய் தான் எனக்கு புடிச்ச நடிகர். சரிகமபா திவினேஷ் சொன்ன காரணம், இவருக்கு இப்படி ஒரு ஆசையா? ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிகழ்ச்சியில டைட்டில் வின்னரான திவினேஷ் சமீபத்துல ஒரு பேட்டியில பேசுறப்போ, தனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட தான் பாடகரா மட்டும் இல்லாம நடிகராகணும் அப்படின்னும் தன்னோட விருப்பத்த சொல்லியிருக்காரு. அதோட சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பகிர்ந்திருக்காரு. ஜீ தமிழ்ல சரிகமபா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சி சீனியர் அப்புறம் ஜூனியர் அப்படின்னு 2 பிரிவா நடத்தப்பட்டு வருது. அதுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயத்த திவினேஷ் செஞ்சு காட்டியிருக்காரு. ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொன்னாலே அதுல மக்கள் மனசுல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாடல்கள பாடுனாதான் எல்லாருமே ரசிப்பாங்க அப்படிங்கிற கருத்த மாத்தி பழைய பாடல்கள் மூலமா திவினேஷ் பிரபலமடைஞ்சாரு. இவரோட பாடல்கள் பல தாத்தா, பாட்டிகளோட மனசுக்கு மருந்தா அமைஞ்சதா இந்த நிகழ்ச்சியில சந்தோஷமா பேசியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வீட்ல இப்படி ஒரு பேர குழந்தை இல்லையே அப்படின்னு பல பேர் அந்த நிகழ்ச்சியில வருத்தமும் தெரிவிச்சிருந்தாங்க. சரிகமபா நிகழ்ச்சியின் மூலமா பல வீட்டுக்கு செல்ல பிள்ளையா வலம் வரக்கூடிய திவினேஷ் இப்போ சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியிலயும் அடிக்கடி வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில கலந்துக்கிட்டாரு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டப்போ, விஜய் தான் தனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட நீங்க அருமையா பாடுறீங்க. பிற்காலத்துல சினிமாவுல நடிக்கிறது மாதிரி ஆசை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் சினிமாவுல நடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் விஜய் கூட நடிச்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திவினேஷ் அமைதியோட சொரூபமா சரிகமபா மேடையில பார்த்த ரசிகர்களுக்கு இவருக்குள்ள நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குதா அப்படின்னு வியப்ப ஏற்படுத்தியிருக்கு.